சித்தநாடி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய ஆன்மீகம் பரிகாரம் சார்ந்த தகவலை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கான விஷயம். இந்த பெண்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே குங்குமம் வைப்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்போம் போனோம் பார்த்தீங்கன்னாக்கா வீண் விரயத்திற்கு போகும், செலவாயிடும். மங்களகரமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை எடுத்து மனசில் நினச்சா போதும். இது ஒரு மிகப்பெரிய மெடிடேஷன். ஒருத்தவங்க யூஸ் பண்ணதை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரே வீட்டில் இருந்தாங்களா சரி, இது அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை தான் நம்ம உடைச்சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ மகா ரகசியம், மகா முக்கியமான விஷயம். இந்த லகடத்தை யாரெல்லாம் சக்தியாக வைத்திருக்கிறார்களோ, மகா சக்தி என்ற 3 வகையான சக்திகள் முப்பெரும் தேவிகளாக வீட்டுக்குள் வருவார்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பவித்திரமானது. வேற எந்த இதுக்கும் ஃப்ளோ ரூல்ஸ் நான் சொன்னது கிடையாது. ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்தது மயில் தொகை குங்குமம். இதை தவறாக பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினாலும் வேலை செய்யாது. அப்படி பண்ணித்தான் 7 ஜென்மத்திற்கும் பாவம் வந்து சேரும். முருகா உன் திருவடிக்கான சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கான விஷயம். இந்த பெண்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே குங்குமம் வைப்பாங்க. இந்த குங்குமத்தில் தான் ரகசியம் அடங்கியிருக்கிறது. அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நம்மளோட லகட நாடி சுத்தமாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. சேர்க்குற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள அடிச்சிக்க முடியாது. மறைமுகமாகவே நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க. நமக்கே தெரியாது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறுத்துவாங்க. பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம கூட அதிர்ந்து போகக்கூடிய விஷயம். என்னடா இக்கட்டான சூழ்நிலை எப்படிப்பா இதெல்லாம் வச்சுருந்த, எப்படி நீ இதான் சேர்த்தனா? அந்த சேர்க்கும் குணம். அதேமாரி நல்லதையும் பார்த்து சேர்ப்பாங்க, கெட்டதையும் சேர்ப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கும். நான் பெண்களை மட்டும் சொல்லல, ஆண்களுக்கும் உண்டு. இந்த மாதிரி கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கேடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாவது நடக்கும். நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்போம் போனோம் பார்த்தீங்கன்னாக்கா வீண் விரயத்திற்கு போகும், செலவாயிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தாங்கிக்கவே முடியாது. வீட்டில் உள்ளவங்க பார்த்தாங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சு சேர்த்து வச்ச பணம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேற யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒன்று நடக்குது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா பலர் வீட்டில் இருக்கும். சரி, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மங்களகரமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை எடுத்து மனசில் நினச்சா போதும். இது ஒரு மிகப்பெரிய மெடிடேஷன். இதுக்கு தாளம்பூ குங்குமம் அவசியம் தேவை. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு தாளம்பூ குங்குமம்னு வாங்கிக்கோங்க. நம்ம ஒரு டப்பா வச்சுக்கோங்க. அது மர டப்பாகவே இருக்கணும். நல்லா இங்கே நிறையவே கிடைக்கிது. இப்போது ஆர்கானிக் கடையிலையோ இல்லைன்னா கூகுளில் போயிட்டு எனக்கு உடன் பாக்ஸ்னு போட்டிங்கன்னா வந்துடும். ரொம்ப பெரிய பாக்ஸ் கிடையாது. சின்னதாக ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த உடன் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கையால் யார் யூஸ் பண்ணுறாங்களோ, இப்போ ஒரு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கை அதை தொட்டு அவங்க வைக்கிறாங்க இல்லையா, அது அவங்க மட்டும்தான் இருக்கணும். அந்த வைப்ரேஷன்லேயே இருக்கணும். இந்த குங்குமத்தில் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா சில விஷயங்கள், அதுதான் கிளாஸ். ஏலக்காய் 8 ஏலக்காய் உள்ளே போடணும். இந்த குங்குமத்து உள்ளார ஏலக்காய் என்ன பண்ணுறீங்க உள்ளே போட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஏலக்காய் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக அந்த தாளம்பூ குங்குமத்தை போடலாம். அதுக்கு உள்ளே போட ரகசிய பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஏலக்காய், மயில் தொகை. நம்ம ஒரே சின்னது மேலே இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு அப்படியே கிருஷ்ணர் வச்சுருப்பார் இல்லையா, அதை மட்டும் தூக்கி உள்ளே வைங்க ஃபஸ்ட்டு. ஏலக்காய், மயில் தொகை, கொட்டைப்பாக்கு, இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராஸாக ஒன்று சேர்த்துக்கலாம். எது ஜாதிக்காய், ஒரு ஜாதிக்காய் கூட போட்டுக்கலாம். ஸோ இது உள்ளே போட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த குங்குமத்தை உள்ளே கொட்டி வச்சுருங்க. ஸோ 3 நாள் நீங்கள் இந்த டப்பாவை திறக்காதீங்க. 3 நாளும் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. எல்லாம் வசி வசி, அவ்வளோதான். எல்லாம் வசி வசி. வசி வசி என்பதே மகா மந்திரம். ஓகேங்களா? அப்படியே திருப்பி போடுங்க சிவ சிவ. வசி அப்படின்ற திருப்பி போடுங்க சிவ சிவ. ஸோ அதை அப்படியே ரிவைஸில் போட்டும் போது எனர்ஜி சூப்பராக இருக்கும். அப்போ வசி வசி, எல்லாம் வசி அப்படின்னாக்கா நான் நினைக்கிறது, நான் செய்கிறது, நான் சேர்க்கறது, நான் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறதோ அத்தனையுமே எனக்கு வசியமாக வேண்டும். மீன்ஸ் எனக்கு பலித்தமாக வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 3 நாளும் நீங்கள் என்ன பண்ணணும்னா 108 தடவை 108 தடவை கையில் அந்த பாக்ஸ் வச்சுக்கோங்க. 108 தடவை வசி வசி எல்லாம் வசி, வசி வசி எல்லாம் வசி, வசி வசி எல்லாம் வசி, வசி வசி எல்லாம் வசி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், எனக்கு அப்படிங்கிற விஷயத்த சேர்த்துக்கோங்க. ஸோ வசி 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 எனக்கு எல்லாம் வசி, வசி வசி எனக்கு எல்லாம் வசி. இந்த எனக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். சரிங்களா? மொட்டையாக நம்ம எனக்கு வசி வசின்னு சொன்னோம்னா இது யாருக்கு வேணாலும் போய் சேரும். அதனால எனக்குன்னு சொன்னால் தான் உங்களை சுட்டி காட்ட முடியும். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கொட்டைப்பாக்கு ஒரு 3 போட்டுக்கோங்க. 8 ஏலக்காய் உள்ள போட்டுருங்க. ஒரே ஒரு மயில் தொகை. இந்த மயில் தொகை தான் ஃப்ரீக்வன்சி. இந்த மயில் தொகை தான் மகா ரகசியம். இந்த மயில் தொகையிலேருந்து வரக்கூடிய எனர்ஜி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த குங்குமத்தோடு சேரும். தாழம்பு குங்குமமே பல மூலிகைகள் போட்டு ப்ராசஸ் ஆகி வருது. மஞ்சள், குங்குமம், பாலம்பு இப்படி வருது. அது ஒன்றுக்கே மகாசக்தி உண்டு. அதோட மயில் தொகையோட சக்தி சேர்ந்துச்சுன்னா அழகு, பொறுமை, நிதானம், சக்தி, இந்த ஒரு விஷயம். அடுத்தது
கொட்டைப்பாக்கு சாதாரண ஒரு ஸ்மெல்லு கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கொட்டைப்பாக்கு மாரி ஒரு வீரியமான ஒரு பொருள் எங்கேயுமே கிடையாது. ஸோ அது என்ன பண்ணும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுவும் அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் 3 கொட்டைப்பாக்கு. ஸோ ஏலக்காய் சொல்லவே தேவையில்லை, சொல்வாக்கும் செல்வாக்கும் நினைச்ச காரியத்தை செய்யக்கூடிய விஷயம் ஏலக்காயில் உண்டு. ஸோ இந்த 3ஐயுமே உள்ளே போட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்க, 3 days கழிச்சு பத்திரமா இப்படி செய்யக்கூடிய நீங்கள் நிறையவே போட்டிருப்பீங்க குங்குமம். இந்த குங்குமம் ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாகவே வரும். தீர்ந்து போனோன்னா அதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த குங்குமம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தீர்ந்து போச்சுனாக்கா அந்த கொட்டைப்பாக்கு, அந்த மயில் தொகை, இது எல்லாருமே ஓடுற தண்ணியிலையோ இல்லை கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக போட்டு வச்சுக்கோங்க. இப்படி நம்ம ரொட்டீனாக செஞ்சுட்டு வரலாம். இது பெண்களுக்கு மட்டும் தான் கிடையாது, ஆண்களும் இந்த குங்குமம் யூஸ் பண்ணலாம். இது பெண்களுக்கான விஷயம்னு சொல்லும்போது நான் அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இது ஆண்களும் யூஸ் பண்ணலாம், அவ்வளோ சக்தி வாய்ந்தது. ஆனால் யார் யூஸ் பண்ணாலும் அவங்க செஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வீடு தானே, நம்ம ஹஸ்பண்ட் தானே, என் ஒய்ஃபு தானே, தனியாக ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கோங்க, தனியாக ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் கைப்பட இருக்க வேண்டும். உங்கள் வைப்ரேஷன் நீங்கள் தொட்டு எடுக்கும் பொழுது வைக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களோட ஆறாவை என்னதான் பசி எடுத்தாலும் வாயும் வயிறும் வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதுமாரி வாயும் வயிறுங்கும் போது கையும் லகடமும் திலத்தமும் வேறு வேறு எனர்ஜி. சரிங்களா? அதனால ஒருத்தன் கைப்பட ஒரு வேலை தவறி வேற ஏதாவது பட்டுட்டாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா வேற இடத்துல பத்திரமா வச்சுட்டு புதுசாக வேணால் செஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தண்ணியில் விட்டுட்டுங்க மற்றெல்லாம். ஸோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணதை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரே வீட்டில் இருந்தாங்களா சரி, இது அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை தான் நம்ம உடைச்சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ மகா ரகசியம், மகா முக்கியமான விஷயம். இதை செய்யும் பொழுது பணம் தானாக வீடு வந்து தேரும், மகாலட்சுமி வீடு வந்து சேர்வாள். அதேமாரி குலதெய்வம் எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம். இந்த லகடத்தை யாரெல்லாம் சக்தியாக வைத்திருக்கிறார்களோ, மகா சக்தி என்ற 3 வகையான சக்திகள் முப்பெரும் தேவிகளாக வீட்டுக்குள் வருவார்கள். அதனால தான் குங்குமத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அன்னைக்கு. ஸோ நம்மளுடைய எனர்ஜியாகவே இருக்க வேண்டும், சக்தியாக இருக்க வேண்டும். அதனால இந்த பதிவு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அழகா ஒருத்தவங்களை வந்து வீழ்ந்து விடுவோம் அப்படிங்கிற நினைக்கும் பொழுது எழுந்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கறது தான் இந்த குங்குமம். 2வது, இது எப்போ செய்யலாம், எப்போ ஆரம்பிக்கலாம்? வெள்ளிக்கிழமை அழகா ஆரம்பிச்சு வைங்க. இதேமாரி பௌர்ணமி காலங்கள், அமாவாசை காலங்கள் எல்லாம் இதை ஆரம்பிக்கலாம். மற்றபடி ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிறீங்களா, அவ்வளோதான். இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் வைக்கும் போது கூட நீங்கள் வந்து 3 நாள் ப்ராசஸ் பண்ணுறீங்க, அப்போ கூட சொல்கிறீங்க இல்லையா அந்த மந்திரம், நீங்கள் வைக்கும் போது அந்த மந்திரத்தை சொல்லலாம். ஏன்னா லகடத்திற்கு எப்பொழுதுமே சக்தி வாய்ந்தது, எடுத்துக்கக்கூடிய சக்தி உண்டு, ஈர்ப்பு சக்தி உண்டு. ஸோ இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தீட்டு காலங்களில் இதை பெருசாக வைக்க வேண்டாம். நார்மலாக எப்போதும் போல வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை ஏதாவது டெத்துக்கு போகிறோம், இல்லை தீட்டு காலங்களாக இருக்குது, இல்லை நம்ம வீட்டிலே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அது என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு என்ன பண்ணணும், ஒரு துணியில் சுற்றி பீரோவில் உள்ள வச்சுருங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பவித்திரமானது. வேறு எந்த இதுக்கும் இவ்வளோ பெரிய ரூல்ஸ் நான் சொன்னது கிடையாது. ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்தது மயில் தொகை குங்குமம். ஸோ இதை வந்து அந்த காலத்தில் ஆதி ரூபமாக வைத்திருந்தார்கள், அதிசய ரூபமாக கருதி கொண்டார்கள். ஒருத்தவங்களுடைய எனர்ஜியை என்ஹான்ஸ் பண்ணிட்டு அவங்க நினைச்சதை நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நல்லதுக்கு மட்டுமே இது பயன்படும். இதையே நம்ம தவறாக பயன்படுத்தணும், இதை அட்ராக்ஷன் பண்ணணும், இன்னொருத்தவங்க அட்ராக்ஷன் பண்ணணும்னு நினைச்சோம்னாக்கா வேலை செய்யாது. ஏன்னா அற்புதமான அதிதேவதைகள் நமக்கு நல்லதுக்கு மட்டுமே துணை புரிவார்கள். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். இதை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினாலும் வேலை செய்யாது. அப்படி பண்ணித்தான் 7 ஜென்மத்திற்கும் பாவம் வந்து சேரும். ஏன்னா இத்தனை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுடைய பீடைகளை விரட்டுவதற்கும் இது இறையருளால் கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு பரிகாரம். இது இறைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. இது மாரி நல்ல நல்ல பதிவுகள் வேணும்னாக்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். குங்குமம் பெண்களுக்காக, ஆண்களுக்காக அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள், பெரியவர்கள், சித்தர்கள் எல்லாம் வந்து அழகாக செஞ்சு கொடுத்த விஷயத்தை தான் இப்போ நம்ம பேசணும். இது செய்ய முடியல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ராஜவசிய குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திராலயம் ஷாப்பில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அற்புதமான மூலிகைலாம் கலந்து இது வந்து இன்னும் அதிக சக்தியோட்டி உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ராஜவசிய குங்குமம் உங்கள் வீடு வந்து சேரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சொன்ன ஓலைச்சுவடி பிரகாரம் செஞ்ச விஷயம்தான். உங்களால் செய்ய முடியல, எனக்கான நேரம் இல்லை, நீங்களே அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடு வந்து சேரும். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே சிறப்பாக தீபாவளி கொண்டாடுங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்திராலயம், சென்னையில் இருக்கக்கூடிய வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய மந்திராலயத்தில் நிறைய புதிய விஷயங்கள் வந்து சேர்ந்துருக்கு தீபாவளிக்காக. நீங்கள் வந்து கடையை விசிட் பண்ணுங்கள். நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு. நன்றி, வணக்கம். வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா? சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும், சில சமயம் இருட்டா இருக்கும். என் வாழ்க்கையும் அப்படிதான். என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது. வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ணேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான். முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது, ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன்.
கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு. ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க. நான் அங்கே வாஸ்து பொருட்கள், அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன். அந்த பிரேஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன். முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது. இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு. இது வெறும் பொருள் இல்ல, இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை.